மோட்ரு 15 மோட்டர்னு இதில் தெரியுங்களா? 12 மோட்டர் 15 மோட்டர் தெரியாது. நம்ம போடுற ஸ்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம். 4 6 8 இது 15 மோட்டர் இது. 15 மோட்டரா? 12 மோட்டருக்கும் 5 பம்பு வரும். இப்போ இது 15 மோட்டர் தான். நம்ம 12 கிடையாதாம்மா? நேம் போர்டு தான் கண்டுபிடிக்கலாம். நேம் போர்டுனா இதில் இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கோம். புஷ்ஷுனா எங்கண்ணா வரும் அது? ஓ இதுவா? சரி சரி. தானே புஷ்ஷு. இது ரெண்டுமே அப்போ செய்யணுமா? இப்போ புஷ்ஷுனா இது அலசினா அது ரெண்டுத்துலேயும் வரும். அது ரெண்டுமே புஷ்ஷு. ஆரம்பிச்சு சரி வெள்ளு பண்ணி இது வந்து இந்த இதில் வரும். இந்த இதில் வரும். எல்லாம் கைட்டிட்டு புதுசாக எல்லாம் இதாகிடுச்சு. இதுவா? அதுதான் புதுசு வாங்கிட்டு வந்துருக்கு. இப்போ எல்லாம் திரும்ப வேலை செஞ்சு போடணும்ல அது? அது புதுசு வாங்கிட்டு வந்துருக்கு. அப்புறம் இதை அடித்து தான் அதுக்கப்புறம் இந்த இதை அடித்து ரெடி பண்ணி தான் இது பண்ணி. ஆமாம். மோட்ரு கொஞ்சம் பாய்ச்சல் இருக்கு. அதுதான். இப்போ எப்போ ரெடி ஆகணும்? நாளைக்கு. இன்னைக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். நாளைக்கு தான் மாற்றணும். ஏதாவது ஒரு பக்கம் கட் ஆகிடுச்சுன்னா வந்து வீச்சுட்டு ஓடும். அதுதான் செக் பண்ணுங்க. இது உள்ளார கம்பி இருக்கு, அதையும் செக் பண்ணலாமா? மிஷினில் விட்டு செக் பண்ணுவோம். அது ஒரு 200 கேட்பாங்க. செக் பண்ணிட்டு இது நல்லா இருந்ததுன்னா தான் வேலை செய்வோம். எல்லாம் செய்ய மாட்டேன் நான். அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார்ல. ஆனால் இதெல்லாம் புதுசு போடணுன்னா ரொம்ப ரேட் ஆகும்ல? ஆனால் இதுக்கு செட் ஆகுமா? இந்த மோட்டருக்கு செட் ஆகுமா? அது செட் ஆகிற மாதிரி இருக்குமான்னு கேட்குறேன். அது வந்து அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ட்ரில் பண்ணி நாங்கள் அதில் வெள்ளு கேஸ் இந்த மாதிரி வெள்ளு வச்சு அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம்.